பேரிழந்தூர் அர் ரஹீமியா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம், பிபிஏ, பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். மச்சில் குடியிருக்கும் மணித்தென்றலாய் மனம் கசிந்து குச்சில் குடிபுகும் குலமகளாய் யாப்பு என்னும் அச்சில் வீற்றிருக்கும் என் தமிழே, அன்றாடம் எச்சில் குடிகொள்ளும் என் நாவில் எழுந்தருள வேண்டும் என்று அன்னை தமிழை யாசித்து ராமநாதபுரம் மாவட்ட ஜமாஅத்துல் உலமா சபை நடத்தும் மாபெரும் மீளாது விழா மற்றும் மத நல்லிணக்க மாநாட்டை மனித நேயத்தோடு நடத்தி கொண்டிருக்கிற அத்துணை சகோதரர்களையும் என்னுடைய இதயத்தின் ஆழத்திலிருந்து வாழ்த்தி இந்நிகழ்விற்கு பெருந்திரளாக வந்திருக்கின்ற அத்துணை சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு ஓரிரு நிமிடங்களில் இந்த மத நல்லிணக்கத்தை வளர்த்தெடுக்கக்கூடிய தார்மீக பொறுப்பு நமக்கு இருக்கிறது. மனித நேயத்தை சுமந்து வந்திருக்கின்ற நாம் இந்த மத நல்லிணக்கத்தின் வழியாக மனித நேயத்தை நாம் வாழுகின்ற மானுட சமூகத்தில் விதைப்பதற்காக இறைவன் கொடுத்த மாபெரும் கொடையாக இந்த நாளை பார்த்து உங்களோடு ஒரு சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள விளைகிறேன். இந்த விழாவின் தொடக்கத்திலே அருமை சகோதரர் தன்னுடைய இனிய குரலினால், காந்த குரலினால் இந்த பாடல்களை பாடிய பொழுது, நான் பயிற்சி காலத்தில் இந்த துறவரத்தை மேற்கொள்ளுகின்ற பொழுது, பயிற்சி தலங்களில் இருக்கின்ற பொழுது விழிப்புணர்வு பாடலாக பல்வேறு இடங்களில் பல்வேறு மேடைகளில் பாடப்பட்ட ஒரு பாடல் என்னுடைய நினைவுக்கு வந்தது. பொன்விழா கண்ட இந்தியாவில் நான் இந்துவை கண்டேன், முஸ்லிமை கண்டேன், கிறிஸ்தவனை கண்டேன், மனுஷனை இன்னும் பார்க்கலையே. கட்டி தழுவும் அப்துல்லா, கைகுலுக்கிற அந்தோணி, தொட்டு வணங்கும் கோவிந்தா, எந்த சாமி இந்த உறவை கெடுத்தது, இந்த உறவினில் யாரு நஞ்சை கலந்தது. மிக அருமையானது ஒரு பாடல். கட்டி தழுவும் அப்துல்லா, கைகொழுக்கிற அந்தோணி, தொட்டு வணங்கும் கோவிந்தா, எந்த சாமி இந்த உறவை கெடுத்தது, இந்த உறவினில் யாரு நஞ்ச கலந்தது. இதனுடைய அடுத்த அடி நம்முடைய உணவகங்களை குறித்து, நாம் உண்ணுகின்ற உணவை குறித்து ஒரு பாடல் வரி அதிலே அமைக்கப்பட்டிருக்கும். ஆண்ட்ரூட்ஸ் கடையில் இடியாப்பம், அக்பர் ஹோட்டல் பிரியாணி, ஆரியபவன் பாயாசம், மனுஷனை பார்த்தா உணவு கேட்கிறோம், மதவெறியாலே மோதி சாகிறோம். என்னுடைய பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, முஸ்லீம் அல்லது இஸ்லாம் என்ற அரபு சொல்லிற்கு கூட நிம்மதியை தருபவர் அல்லது நிம்மதியை தருதல் என்ற பொருள் இருப்பதாக நான் அறிகிறேன். இன்று நடைபெறுகின்ற இந்த மாபெரும் மீளாது பெருவிழாவும் இந்த மத நல்லிணக்க மாநாடும் நாம் வாழுகின்ற இந்த பகுதிக்கு மனிதத்தையும் மனித நேயத்தையும் நிம்மதியையும் தருகின்ற ஒரு மாபெரும் நிகழ்வாக இந்த மத நல்லிணக்க மாநாட்டை நான் பார்க்கிறேன். நாம் வாழுகின்ற இந்த சமூகத்தில் இந்த மத நல்லிணக்கத்தை வளர்த்தெடுப்பதற்காக எல்லா சமயங்களிலும் ஏதாவது ஒரு தருணத்தில் அந்தந்த சமயத்தை சார்ந்த தலைவர்கள் இந்த மத நல்லிணக்கத்தை வளர்த்தெடுப்பதற்காக ஏதோ ஒன்று தங்களால் முடிந்தவற்றை செய்து கொண்டுதான் இருந்திருக்கிறார்கள். எல்லோரும் பாசமாக அழைக்கக்கூடிய காஞ்சி மகா பெரியவர் என்று சொல்லக்கூடியவர் வரலாற்று சம்பவமாக ஒரு நிகழ்வை பதிய செய்திருக்கிறார். அதை நான் எங்கோ படித்த நினைவு எனக்கு வருகிறது. மகா பெரியவரை ஒரு நாள் பல்லக்கிலே சுமந்து எல்லோரும் தூக்கி சென்றார்களாம். திடீரென்று ஒரு ஊரை கடந்து செல்லுகின்ற பொழுது மகா பெரியவர் சொன்னாராம், இங்கே சற்று நேரம் என்னை இறக்கி வையுங்கள் என்று சொன்ன பொழுது அந்த ஊருக்குள்ளே சென்று ஒரு திண்ணையிலே அமர்ந்தாராம் மகா பெரியவர். திண்ணையிலே அமர்ந்த பிறகு மகா பெரியவர் சொன்னாராம், என்னை இங்குள்ள சிவன் கோயிலுக்கு அழைத்து செல்லுங்கள் என்று சொன்னாராம். அந்த ஊரில் உள்ள அனைவரும் சொன்னார்களாம், இங்கே சிவன் கோயில் இல்லையே என்று சொன்ன பொழுது, இல்லை இங்கே சிவன் கோயில் இருக்கிறது என்று திரும்பவும் மகா பெரியவர் சொன்னாராம். அப்பொழுது ஒரு சகோதரர் அவரிடம் ஓடி வந்து, ஐயா, என்னுடைய பெயர் லத்தீப் பாய், இவள் என்னுடைய மனைவி நிஷா, எங்களுடைய ஊரில்
நாங்கள் பல ஆண்டுகளாக வசித்து வருகிறோம். மிக ஏழ்மையான குடும்பத்தை சார்ந்தவர்கள். எங்களுக்கு ஒரே ஒரு பெண் குழந்தை மனநலம் கொண்டியவள் இருந்தால், அவளும் இறந்து விட்டால். எங்கள் வீட்டிற்கு பின்பக்கத்தில் இருக்கின்ற நிலத்தை நான் சரி செய்து பிழைத்துக் கொள்ளலாம் என்று பட்ட பொழுது அங்கே ஏதோ ஒன்று இருந்தது. அதை எடுத்து பார்த்த பொழுது அது சிவலிங்கமாக இருந்தது என்று லத்தீப் பாய் சொன்னாராம். சொல்லிவிட்டு அந்த லத்தீப் பாய் காஞ்சி மகாபெரியவரிடம் சொன்னாராம், நான் இப்பொழுது ஒரு பெட்டிக்கடை வைத்து பிழைத்துக் கொண்டிருக்கிறேன். அதில் நான் லாபமாக பெற்ற இந்த 101 ரூபாயை இந்த ஊரில் சிவன் கோயில் கட்டுவதற்கு முதல் அச்சாரமாக பெற்றுக் கொள்ளுங்கள் என்று ஒரு லத்தீப் பாய் காஞ்சி மகாபெரியவரிடம் சொன்ன பொழுது காஞ்சி மகாபெரியவர் சொன்னாராம், இந்த ஊரில் உள்ள எல்லோரும் மகாபெரியவா மகாபெரியவா என்று என்னை அழைக்கிறார்கள். என்னுடைய பார்வையில், இறைவனுடைய பார்வையில் இந்த லத்தீப் பாய் தான் இன்றிலிருந்து மகா பெரியவர் என்று சொன்னாராம் மகா பெரியவர். அன்பிற்கினியவர்களே, நாம் வாழுகின்ற சமூகம் ஏதோ ஒரு சூழலில், இந்த மேடையில் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கக்கூடிய சகோதரர்கள் சொன்னது போல, வாழ்த்துறை வழங்கியவர்கள் சொன்னது போல, ஏதோ ஒரு அரசியல் உள்நோக்கத்திற்காகவோ அல்லது இந்த மதத்தின் அடையாளங்களை மட்டுமே பற்றி பிடித்துக் கொண்டிருப்பவர்களால் மட்டும்தான் இந்த மத நல்லிணக்கத்திற்கு ஆங்காங்கே சில இடையூறுகள் வந்து கொண்டே இருக்கின்றன. மத அடையாளங்களை பற்றி கொள்ளாமல் இந்த மதம் வலியுறுத்துகிற கோட்பாடுகளை பற்றி கொண்டவர்களும் மதத்தை கடந்து ஆன்மீகத்தை தங்களுடைய நெஞ்சத்தில் சுமந்து செல்லுகின்ற சகோதர சகோதரிகளால் இந்த மண்ணில் எப்பொழுதும் மத நல்லிணக்கமும் மனித நேயமும் தொலைத்துக் கொண்டேதான் இருக்கிறது. திருக்குரானில் கூட எவர் ஒரே ஒரு ஆத்மாவை வாழ வைக்கிறாரோ அவர் எல்லா ஆத்மாவையும் வாழ வைக்கின்றவர் போலாவார் என்று திருக்குரானிலே ஒரு வசனம் வருவதாக நான் அறிகிறேன். அங்கு ஜாதி மத இனத்தை கடந்து மனிதன் என்ற ஒற்றை உணர்வில், சகோதரத்துவம் என்ற ஒற்றை மதிப்பீட்டில் எல்லோரையும் கட்டி போட்டுகிறது இந்த திருக்குரான் சொல்லுகின்ற ஒற்றை வாக்கியம். நம்முடைய அண்டை வீட்டில் ஒருவன் பசித்திருக்கின்ற பொழுது, என்னுடைய வீட்டில் நான் புசித்திருந்தால் நான் இறை விசுவாசி அல்ல என்று நபிகள் நாயகம் சொல்லுகிறார். இதைத்தான் கிறிஸ்துவ மதம் போதிக்கிறது. மத்தேயு எழுதிய நற்செய்திகளே இறுதி நாளிலே இறைமகன் தீர்ப்பு வழங்குகின்ற பொழுது மக்களை 2 குழுக்களாக பிரிக்கிறார் என்றும், தன்னுடைய வலதுபுறத்தில் உள்ளவர்களை பார்த்து, நான் பசியாயிருந்தேன் எனக்கு உணவு கொடுத்தீர்கள், நான் சிறையில் இருந்தேன் என்னை காண வந்தீர்கள், நான் நோயுற்று இருந்தேன் எனக்கு மருந்து கொடுத்தீர்கள், நான் ஆடையின்றி இருந்தேன் எனக்கு ஆடை கொடுத்தீர்கள். அப்பொழுது இந்த மக்கள் எல்லாம் அவரை பார்த்து, ஆண்டவரே அரசரே, நீர் எப்பொழுது சிறையில் இருந்தீர், நீர் எப்பொழுது நோயுற்று இருந்தீர், நீர் எப்பொழுது ஆடையின்றி இருந்தீர், நாங்கள் எப்பொழுது உனக்கு ஆடை கொடுத்தோம், நாங்கள் எப்பொழுது உனக்கு உணவு கொடுத்தோம் என்று கேட்கின்ற பொழுது ஆண்டவர் சொல்லுவாராம், சின்னஞ்சிறிய சகோதர சகோதரிகளுக்கு நீங்கள் எதையெல்லாம் செய்தீர்களோ அதையெல்லாம் நீங்கள் எனக்கே செய்தீர்கள் என்று. இந்த சகோதரத்துவத்தை தூக்கி நிறுத்துகின்ற பொழுதுதான் நாம் மதத்தை கடந்து நிற்கிறோம், மனிதத்தை தூக்கி உயர்த்தி பிடிக்கிறோம். எங்கெல்லாம் மனிதம் தூக்கி உயர்த்தி பிடிக்கப்படுகிறதோ, எங்கெல்லாம் மனிதம் மதிக்கப்படுகிறதோ, எங்கெல்லாம் மனித மாண்புகளுக்கு நாம் நம்முடைய செயல்பாடுகளினால் வாழ்வு கொடுக்கிறோமோ அங்கெல்லாம் இந்த மத நல்லிணக்கம் வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. நாம் வாழுகின்ற இந்த ராமநாதபுரம் மாவட்டத்திலே பொந்தம்பொழி என்கிற ஒரு கிராமம் இருக்கிறது. இந்த பொந்தம்புலி கிராமத்திலே வாழுகின்ற அத்துணை சகோதரர்களும், இஸ்லாம் சமயத்தை கடந்த சகோதரர்கள் அனைவரும், ரம்ஜான் நோன்பு காலத்திலே ஊர் பொதுக்கஞ்சி என்று ஒன்று வைப்பதற்காக தங்களால் முடிந்த 25 ரூபாய் 50 ரூபாய் 100 ரூபாய் என்றெல்லாம் கொடுத்து அந்த ஊரிலே இந்த நோன்பு நாட்களிலே நோன்பு கஞ்சிக்கு எல்லா சகோதரர்களும் ஜாதி சமய இன மொழி உணர்வுகளை கடந்து வருவதாக நான் வலைதளத்திலே படித்தேன். அந்த பொந்தம்புலி கிராமத்திலே உள்ள இந்த யூடியூபில் ஒரு வீடியோவில் ஒரு இந்து சகோதரர் பதிவு செய்திருக்கிறார். எனக்கு தெரிந்து என்னுடைய அறிவுக்கு எட்டிய வரை கடந்த 62 ஆண்டு காலமாக இந்த பொந்தம்புலி கிராமத்திலே இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய மூதாதையர்கள் மனித மாண்புக்கு விரோதமாக, மனித நேயத்திற்கு எதிராக எந்த குற்றங்கள் எல்லாம் இழைக்கப்படுகிறதோ அந்த குற்றங்கள் இழைக்கப்படுகின்ற பொழுதெல்லாம் ஒருவேளை எங்களுடைய முன்னோர்கள், வா நம்முடைய குலசாமி கோயிலுக்கு வா, நம்முடைய முடியசாமி கோயிலுக்கு வா, அல்லது அங்குள்ள ஒரு தேவாலயத்திற்கு வா, அங்குள்ள ஒரு ஆலயத்திற்கு வா, கோயிலுக்கு வா என்று சொல்லி இருக்கலாம். என்னுடைய அறிவுக்கு எட்டிய வரை கடந்த 62 ஆண்டு காலமாக மனிதத்திற்கு எதிராக ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு நடைபெறுகின்ற பொழுது
வா, வந்து பள்ளிவாசலில் சொல்லிவிட்டு போ என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த பள்ளிவாசலில் சகோதரத்துவம் இருக்கிறது, மனிதநேயம் இருக்கிறது, இந்த ஊரில் மத நல்லிணக்கம் இருக்கிறது என்று நாம் வாழுகின்ற இந்த ராமநாதபுரம் மாவட்டத்திலே இன்றும் மத நல்லிணக்கமும் மனித நேயமும் வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இப்பேற்பட்ட இந்த மத நல்லிணக்கமும் மனித நேயமும் வளருவதற்கும் இதை இன்னும் வளர்த்தெடுப்பதற்கும் உறுதுணையாக இருப்பதுதான் இத்தகைய மத நல்லிணக்க மாநாடு என்று நான் பார்க்கிறேன். இறுதியாக ஒரே ஒரு நிகழ்வை மட்டும் சொல்லி என்னுடைய வாழ்த்துரையை நிறைவு செய்ய விளைகிறேன். அன்பிற்கினியோரே, ஒரு ஊரிலே ஒரு கிறிஸ்தவ தேவாலயத்திலே ஏராளமான புறாக்கள் இருந்தன. ஏராளமான புறாக்கள் குடிக்கொண்டிருந்த அந்த கிறிஸ்தவ தேவாலயத்திலே கிறிஸ்து பிறப்பு விழா கொண்டாடுவதற்காக அந்த தேவாலயத்தை வெள்ளையடித்து வர்ணம் பூச வேண்டும் என்று அந்த ஊரின் பெரியவர்கள் முடிவெடுக்கிறார்கள். அந்த தேவாலயத்திற்கு வர்ணம் பூசுவதற்கான வேலைகள் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது அந்த தேவாலயத்தில் இருந்த புறாக்கள் அனைத்தும் அப்படியே பறந்து அருகில் இருந்த ஒரு இந்து கோவிலில் சென்று குடியேறியது. கொஞ்ச நாட்கள் கழித்து அந்த இந்து கோவிலிலும் கும்பாபிஷேகம் நடத்துவதற்காக அந்த கோயில் புதுப்பிக்கப்படுகிறது. அப்பொழுது அங்கிருந்த புறாக்கள் கூட்டமாக அப்படியே பறந்து அருகில் உள்ள மசூதிக்கு செல்லுகிறது. மசூதியிலும் ரம்ஜான் பெருவிழாவிற்காக அந்த மசூதி முழுவதும் வர்ணம் பூசுவதற்காக வெள்ளையடிப்பதற்காக தயாரிக்கின்ற பொழுது இந்த புறாக்கள் மசூதியிலிருந்து கூட்டமாக பறக்க ஆரம்பிக்கின்ற பொழுது கீழே பார்க்கின்ற பொழுது மண்ணுலகில் ஏதோ மோதல் நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த மண்ணுலகில் மோதல் நடந்து கொண்டிருப்பதை பார்த்த ஒரு குஞ்சு புறா தன்னுடைய தாயிடம், அம்மா, அங்கே ஏதோ சத்தம் கேட்கிறது, இரத்தம் ஆறாக ஓடிக்கொண்டிருக்கிறது, அங்கே என்ன நடக்கிறது என்று கேட்கிறது. அப்பொழுது அந்த தாய் புறா சொல்லுகிறது, ஒன்றுமில்லை, மனிதர்கள் கீழே தங்களுடைய மதத்தை வைத்து கொண்டு சண்டை போட்டு கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்குள் யார் பெரியவர் என்று சண்டை போட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அதனால் வந்த விளைவு, அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் சண்டையிட்டு கொண்டு இங்கே இப்படி இரத்தம் ஆறாக ஓடுகிறது, உடலில் ஓட வேண்டிய இரத்தம் வீதியிலே ஓடிக்கொண்டிருக்கிறது என்று சொன்னதா. அப்பொழுது இந்த குஞ்சு புறா மீண்டும் தாய் புறாவிடம் கேட்டதாம், ஏன் இவர்களுக்குள் இந்த சண்டை, ஏன் இவர்கள் மனிதர் என்பதை மறந்து போனார்கள், எங்கே போனது மனித நேயம், எங்கே போனது மத நல்லிணக்கம், எதனால் இந்த சண்டை என்று கேட்ட பொழுது அந்த தாய் புறா குஞ்சுவிடம் சொன்னதாக ஒரு தகவல் இருக்கிறது. ஒன்றுமில்லை, நாம் தேவாலயத்திலே குடியிருந்தோம். தேவாலயத்தை சுத்தம் செய்த பொழுது ஒரு இந்து கோவிலுக்குள்ளே சென்று நம்முடைய அடைக்கலத்தை தேடினோம். அந்த இந்து கோவிலின் கும்பாபிஷேகத்திற்காக அவர்கள் தயாரித்த பொழுது அங்கிருந்து நாம் மசூதிக்கு சென்றோம். தேவாலயத்தில் இருந்த பொழுதும் நாம் புறாதான், இந்து கோவிலில் இருந்த பொழுதும் நாம் புறாதான், மசூதிக்குள் நுழைந்த பொழுதும் நாம் புறாவாகத்தான் இருந்தோம். இந்த மனிதர்கள் மட்டும்தான் தேவாலயத்திற்குள் நுழைகின்ற பொழுது கிறிஸ்தவர்களாகவும், இந்து கோவிலில் நுழைகின்ற பொழுது இந்துவாகவும், மசூதிக்குள் நுழைகின்ற பொழுது தங்களை முஸ்லீமாகவும் இஸ்லாமாகவும் பார்த்துக் கொள்ளுகிறார்கள். ஆகவே இவர்களுக்குள் சண்டை, இவர்கள் இன்னும் மண்ணிலேயே இருக்கிறார்கள், நாம் விண்ணிலே பறந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னதாம் தாய்ப்புறா. என்னுடைய பாசத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த மத நல்லிணக்கம், இந்த மனித நேயம் இயல்பிலேயே நம் உள்ளத்தில், நம் இதயத்தில் இருக்கிறது. வெளிப்புற அடையாளங்களை பிடித்து கொள்ளாமல் நாம் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் எல்லா மதமும் வலியுறுத்துவது அகிம்சா, எல்லா மதங்களும் வலியுறுத்துவது அன்பு, எல்லா மதங்களும் வலியுறுத்துவது சகோதரத்துவத்தை. ஆகவே தான் நான் சார்ந்திருக்கின்ற இந்த கிறிஸ்தவ மறையில் திருவுவெளியத்திலிருந்து தூய யோவான் தான் எழுதிய முதல் திருமுகத்திலே 4வது அதிகாரம் 20வது இறைவசனத்திலே இப்படியாய் சொல்லுகிறார், தன்னுடைய கண்ணால் காணக்கூடிய சகோதர சகோதரிகளை அன்பு செய்ய இயலாவிட்டால்
கண்ணால் காண முடியாத கடவுளை அன்பு செய்ய இயலாது. If you are not able to love your brother and sister who is visible to your eyes, you cannot love God who is invisible. உங்கள் கண்ணால் காணக்கூடிய சகோதர சகோதரிகளை அன்பு செய்ய இயலாவிட்டால் கண்ணால் காண முடியாத கடவுளை அன்பு செய்ய முடியாது. நம்முடைய கண்களுக்கு முன்னால் இஸ்லாமும் கிறிஸ்தவமும் நம்புகிறது, கடவுள் மனிதனை ஆணும் பெண்ணுமாக படைத்தார். கடவுளின் உருவிலேயே கடவுளின் சாயலிலேயே இந்த சகோதர சகோதரிகளை படைத்தார். நம் மத்தியில் வாழுகின்ற ஒவ்வொரு சகோதரனிடத்திலும் ஒவ்வொரு சகோதரியிடத்திலும் இந்த கடவுளின் சாயலை இந்த கடவுளின் உருவை நாம் பார்க்கின்ற பொழுது சகோதரத்துவமும் மத நல்லிணக்கமும் இந்த மண்ணில் மலர நாம் நம்புகின்ற இறை அருள் நம்மை ஒரு கருவியாக பயன்படுத்தும் என்ற உணர்வு இன்றைய நாளில் நம்மில் மேலோங்கி நிற்கட்டும். இதுவரை இந்துவே எழுந்து வா, கிறிஸ்தவனே கிளம்பி வா, முஸ்லிமே முந்தி வா என்று நம்மை பிரிப்பதற்காக அழைக்கப்பட்ட அத்துணை அழைப்புகளையும் மறித்து இந்தியனாக தமிழனாக ஒற்றுமையாக நாம் இன்று ஒன்று கூடி வந்திருக்கிறோம். இந்த ஒற்றுமை, இந்த மத நல்லிணக்கம், இந்த மனிதநேயம் இன்னும் நம்மில் தொடர்ந்து வளரட்டும். நம்பிக்கை என்னும் விதை ஊன்றி நீர் பாய்ச்சுங்கள். நாளை மரமானால் ஊருக்கே நிழலாகுங்கள். வெற்றி என்ன தோல்வி என்ன வாழ்ந்து காட்டுங்கள். இனி விழுந்தாலும் விழுதுகளைப் போல் புவியை தாங்குங்கள் என்று உங்கள் அனைவரையும் வாழ்த்தி இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.